ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சிக்கன் சமோசா தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த கப்ல 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாவு பிசையறதுக்கு தேவையான எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா இதுல தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசையணும். பிசைஞ்சு வச்ச மாவு ஒரு 10 நிமிஷம் ஊற விடலாம். அது வரைக்கும் நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுலயே உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்ச சிக்கனை இப்படி எலும்பெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா கையில அப்படியே உதிர்த்து விட்டுக்கோங்க. அதுலயே ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன் குட்டி குட்டியா, அதை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அவுள் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் அதுல போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே சப்பாத்தி மாவுல போட்டிருக்கோம், அதனால இதுல பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா இப்படி ஒண்ணா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது போல சப்பாத்தி போல தேய்ச்சி எடுத்துக்கணும். இது போல சைட்ல இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு மொத்தத்துல இதை தேய்ச்சி எடுத்தா போதும். ரொம்ப மொத்தமாவும் வேண்டாம், ரொம்ப மெலிசாவும் வேண்டாம், ஓரளவுக்கு இருக்கணும் மொத்தமா. இந்த மாதிரி ஷேப்ல எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கணும். அவ்வளவுதாங்க, சமோசா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியும் கூட. கோதுமை மாவு, சிக்கன் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஹெல்த்தியாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.